ஹலோ காய்ஸ், இங்க பாத்தீங்கன்னா நம்ம பூனைப்பாண்டி சேவல் சேகர அவனுக்கு பின்னாடி போய் தெரியாம ஒரு சட்டியை வச்சு ஓங்கி நடு மண்டையிலே நச்சுன்னு அடிச்சிடுறான். அடிச்ச அடியில சேவல் சேகர் மண்டை கலங்கி போய் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமா நம்ம பூனைப்பாண்டி சேவல் சேகரத்துக்கு வண்டியில போட்டுக்கிட்டு இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டடா அப்படின்னு சொல்லி ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வண்டியை ஓட்டுறான். அப்படியே கீழே பாத்தீங்கன்னா நம்ம சேவல் சேகர் என்னவாடா தூக்கிட்டு போறான் அவனே உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி தூங்குற மாதிரியே நடிக்கிறான். இப்ப பூனைப்பாண்டி குழம்பெல்லாம் கொதிக்க வச்சுட்டான். அடுத்ததான் சேகரத்துக்கு உள்ள போட போறான். அதுக்குள்ள சேகர் பாஞ்சு அவன் மண்டையில கொத்து கொத்துன்னு கொத்தி வச்சுட்டான். அப்படியே தரன்னு எடுத்துட்டு போய் மரத்துலயும் கட்டி வச்சுட்டான். அடங்கொப்பா மவனை என்னையா நீ சாவடிக்க பார்த்தா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி கத்தியே தீட்டுறான். பூனைப்பாண்டி கத்த ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறமா நம்ம பூனைப்பாண்டி சேவல் சேகருக்கே தெரியாம நைஸா போன் எடுத்து கால் பண்றான். டே மச்சான், கமலக்குச்சி எங்கடா இருக்க? நான் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்டா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துடா அப்படின்னு சொல்லி வடிவேல் பாசையில அழுகுறான். ஏன் மச்சான், யார பார்த்து என்ன வார்த்தைடா கேட்ட? நான் இருக்கேன்டா உனக்கு. என்ன மீறி எவனாச்சும் உன் மேல கை வச்சிட முடியுமா? இந்த கைது கம்பளக்குச்சியை பத்தி இந்த ஊருக்குள்ள கேட்டு பாருடா, ஊரே அலறி போய் கிடக்குடா. நான் வரேன்டா மச்சான், நீ தைரியமா இருடா அப்படின்னு சொல்லி கம்பளி பூச்சி ஃபிளைட் எடுத்துட்டு கிளம்பிடுச்சு. இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடுது கைஸ். ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவ தாண்டவம் தொடங்கியதே அப்படின்னு அந்த பக்கம் ஓடுது. செம்ம காமெடியா இருக்கும் கைஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய், சிவனேன்னு கிடந்தவனை சீண்டி விட்டாய் அப்படின்னு சேவல் சேகர் பக்கம் பாட்டு ஓடுது. அப்போ திடீர்னு சேவல் சேகர் ஒரு பஞ்சு டைலாக்கா சொல்றான். நானும் எவ்வளவு நாள் தாண்டா நல்லவனாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கைது கம்பளி பூச்சியை கொள்றதுக்காக ஒரு ராக்கெட்டையும் அனுப்புறான். அங்க பாத்தீங்கன்னா நம்ம கைது கம்பளி பூச்சியோட பிளைட் வெடிச்சு போச்சு கைஸ். அந்த கைது கம்பளி பூச்சிய சேவல் சேகர் அரெஸ்ட் பண்ணிட்டான். கொடுமையை பாத்தீங்களா கைஸ், நம்ம கைது கம்பளி பூச்சியவே நம்ம சேவல் சேகர் கைது பண்ணிட்டான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படின்னு கம்பளி பூச்சியும் மனசுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வழியா கம்பளி பூச்சியையும் தன்னோட இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டான் நம்ம சேவல் சேகர். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கைதி கம்பளி பூச்சி யாருக்குமே தெரியாம ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டைகர் தயா இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஒப்பிச்சிடுறான். அதை கேட்ட நம்ம டைகர் தயாவும், டே மச்சான், இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்டா, நான் இருக்கேன்டா, நான் வந்து உங்களை காப்பாத்தேன்டா அப்படின்னு சொல்லி வேகமா கப்பலை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரையும் காப்பாத்தா நம்ம டைகர் தயா கிளம்பிட்டான். அப்போ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடுது. நான் யாரு, நான் யாரு, கொய்யால நீ பாரு அப்படின்னு சொல்லி டைகர் தயா பக்கம் பாட்டு ஓடுது. அதுக்கு ரிவென்ஸா நம்ம சேவல் சேகர் பக்கம் இந்த பாட்டு ஓடுது. ஹஹா நராஜா, நராஜா எங்கேயும் நராஜா அப்படின்னு சொல்லி டைகர் தயாவை அழிக்கிறதுக்காக ஒரு ராக்கெட்டை அனுப்புறான். அங்க டைகர் தயாவோட கப்பலும் வெடிச்சிருச்சு. சேவல் சேகர் நம்ம டைகர் தயாவையும் கைது பண்ணிட்டாங்க. செம்ம காமெடியா இருக்குல்ல. அதுக்கப்புறமா நம்ம சேவல் சேகர் டைகர் தயாவையும் தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். சேவல் சேகர்னா சும்மாவா, சும்மா பேரை கேட்டாலே அதிருதுல. ஆனா இங்க 3 பேருக்கும் அவங்க கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு guys. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. டேய், இவனை அழிக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம காட்டு காண்டாமிருகம் தான்டா. கடைசியா அவனை கூப்பிடுவான்டா, அவன் வந்து பாத்துக்குவான்டா. நம்ம எதுக்குடா பயப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டு காண்டாமிருகத்துக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த காட்டு காண்டாமிருகம் பேரை கேட்டாலே இந்த காடே நடுங்குண்டா. டேய் சேகர், உன்னை வச்சுக்கண்டா அப்படின்னு சொல்லி பிரிங்கி எடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடுது. காட்டுக்குள்ள என்ன பத்தி கேட்டு பாருங்க, அம்மம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்க அப்படின்னு ஓடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா, டே வாடா வாடா காட்டோட திருமகனே, எங்க அம்மாவோட மருமகனே அப்படின்னு சொல்லி அவனை அழிக்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸ்டு மாடல்ல பெரிய பீரங்கியை அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காட்டு காண்டாமிருகமும் கடைசியா பல்பு வாங்கிட்டான் guys. அவன் வண்டி கவுந்து கீழே விழுந்துருச்சு. நம்ம சேவல் சேகரு நம்ம காட்டு காண்டாமிருகத்தையும் கைது பண்ணிட்டான். அந்த காண்டாமிருகத்துக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு guys. நம்ம வாட்டுல காட்டுக்குள்ள ராஜா வாட்டா இருந்தண்டா, இந்த முட்டா பயலுக பேச்சை கேட்டு கேவலம் இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி வெக்கத்துல அந்த காட்டு காண்டாமிருகம் தலையை கவுந்துக்குச்சு. ஒரு வழியா கடைசியா அந்த காட்டு காண்டாமிருகத்தையும் தன்னோட இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டான் நம்ம சேவல் சேகரு. அதுக்கப்புறமா அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அது மாதிரி கொடுத்தாம்பாரு ஒரு ஷாக்கு. அதுல 4 பேருமே அலறி போய் கீழே விழுந்து செத்துட்டானுங்க.